தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோ. திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவனாள் என்னாள். திருச்சிட்டம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் வேள்வியில் 5ஆம் தந்திரத்தில் அசுத்த சைவம் என்பது பற்றி திருமூல தேவநாயனார் அருளி செய்த சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவத்தினுடைய பேதங்களாக 4 சைவ நிலைகளை குறிப்பிடுகின்றார் திருமூல தேவநாயனார். அதில் சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்த சுத்த சைவம், பிறகு இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிற அசுத்த சைவம், பிறகு வருகின்ற நாட்களிலே நாம் சிந்திக்க இருக்கிற மார்க்க சைவம், பிறகு நிறைவாக கடும் சுத்த சைவம் என்று 4 சைவ நெறிகளை பேசுகிறார். நமக்கு இப்பொழுது அடிப்படையாக ஒரு ஐயம் என்ன வருகிறது என்று சொன்னால், எல்லாமே சிவனை வழிபாடு செய்கின்ற நெறிகளாக இருக்கிற பொழுது அவற்றிலே வேறு வேறு பெயர்களிலே வேறு வேறு நிலைகள் கொண்டிருப்பது என்ன காரணம் என்று நமக்கு இயற்கையாக எழுகின்ற ஐயப்பாடு வருகிறது. சிவநெறி என்பது சிவனை முழுமுதற் பொருளாக ஏற்றுக்கொள்ளுதல். சரி, சிவனை முழுமுதற் பொருளாக ஏற்றுக்கொண்டாயிற்று. அப்படி ஏற்றுக்கொண்ட பொருளை எங்கே காண்பது, எங்கே உணர்வது, எங்கே அறிவது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுமே சிவமாக இருப்பதை காண முடிகிறது. எல்லா பொருளினுடைய இயக்கமும் சிவம்தான். காணுகின்ற பொருள்கள் அத்துணையிலும் நீக்கவர நிறைந்து விளங்குகின்றவன் சிவபெருமான். ஒரு பொருள் அதனுடைய தன்மையிலே மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே சிவம் கலந்து இருப்பதினாலே தான் அந்த பொருளின் தன்மை மாறாமல் அது அதுவாக இருக்கிறது. எனவே இப்படி எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கிற சிவத்தை, உலகத்தை காணுகின்ற முறையிலே சிவத்தை காணுதல், சிவபூசையை செய்தல், மந்திர தகடுகளை பிரதிஷ்டை செய்தல், அதற்கு வழிபாடு செய்தல், சிவபூசை செய்தல், சிவத்தொண்டு செய்தல், சிவனடியாரையே சிவமாக காணுதல், இப்படி எத்தனையோ விதமான முறைகளிலே சிவத்தை வழிபாடு செய்கின்ற முறைகள் சிவநெறியிலே இருக்கின்றன.
சிவனடியாரை காணுகிற பொழுது சிவத்தை காணுவது போலவே உணர்வும், சிவத்திடம் பெருகி வருகிற அன்பு அவர்களை காணுகிற பொழுது பெருகி வந்து அவர்களையே சிவமாக கண்டு சிவத்திற்கும் அவர்களுக்கும் பேதமில்லை என்கிற நிலையில் காணுகின்ற முறை. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை என்ன என்று கேட்டால், உயிருக்குள் உயிராக இருக்கக்கூடிய சிவத்தை தரிசனம் செய்தல். இந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவத்தை தரிசனம் செய்கின்ற முறை, தன்னின் வேறாக அது இல்லை என்று உணர்ந்து அதை கண்டு ஆனந்தித்து அதை உணர்கின்ற முறை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இங்கேயும் சொல்லியிருக்கிறேன், பைமறித்து பார்த்தல்னு அதை சொல்லுவார்கள். உலகம் முழுவதும், உலகப் பொருள்கள் முழுவதும் நாம் முதலிலே சிவத்தை காணத் தொடங்கி இந்த உலகம் முழுவதும் இயங்குகிற நிலையை பார்த்து இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய ஒரு பெரும்பொருள் உண்டு என்று உணர்ந்து அதை தேடி அது எங்கே இருக்கிறது என்று பார்த்து, அது சிலையில் இருக்கிறதா, சிற்பத்திலே இருக்கிறதா, மலையிலே இருக்கிறதா என்றெல்லாம் தேடி 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 கண்டுகொண்டேன். தேடி கண்டுகொண்டேன். தேடி தேடனா தேவனை தேடி கண்டுகொண்டேன். நான்முகனும் மாலும் தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டேன். அதான் ஃபைனல். அதான் அப்பர் சுவாமி. இது சுத்த செய்யும். இப்போ உள்ள உடனே எடுத்த உடனே பார்த்துட முடியுமா? கஷ்டம். வெளியிலிருந்து தான் வர வேண்டியிருக்கு. அப்படி வெளியிலேருந்து வந்து உள்ளே போகிறோம் இல்லையா, இதுக்குத்தான் நெறி. நான் 3-4 நெறி. உள்ளேயே பார்த்துட்டா சுத்த செய்வோம். கொஞ்சம் வெளியிலையும் பார்க்குறோம், அப்புறம்தான் உள்ளே வருகிறோம். இப்போ அசுத்த சைவம்னு ஒன்று சொல்லுகிறார். இது என்ன சார் அசுத்த சைவம்னா? ஏதாவது டெட்டால் போட்டு ஏதாவது க்ளீன் பண்ணணுமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சுத்த சைவம், அசுத்த சைவம். சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து, சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காண அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பரு. அவர்களெல்லாம் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே. சுத்த சிவம் குருவாய். சுத்த சிவம்னு சொன்னா சிவத்துல சுத்த சிவம் அசுத்த சிவம்னு இருக்கா? இல்ல, சிவம் சுத்த ஆன்மாவை அதிட்டித்து வரும். சுத்த ஆன்மாவை, தூய்மையான ஆன்மாவை அதிட்டித்து அந்த சிவம் வருகிற பொழுது அது சுத்த சிவம். இப்போ நம்மகிட்ட தான் இருக்கு சிவம், ஆனால் அசுத்த சிவம். சிவத்துக்கு அசுத்தம் இல்லை, ஆன்மா அசுத்தமா இருக்கு. ஆன்மாக்கள் இல்லாமல் இருக்கா? நம்மகிட்ட தான் இருக்காரு, எல்லாத்திலையும் இருக்காரு. அவர் இல்லாத ஒரு இடம் எங்க இருக்க முடியும்? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தாய்மானவர் கேட்கிறார், பரசிவ விலாச வணக்கம். சாமிக்கு அட்ரஸே, பரசிவத்துக்கு அட்ரஸே அம்பாள் தான். அம்பாள் இல்லைன்னா சாமிக்கு அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் இல்லைன்னா தபால் வருமா? நாம் போய் சிவனை அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் போய் சேரணும் அவருக்குன்னா, அவருக்கு ஒரு அட்ரஸ் இருந்தால் தானே போய் சேரும். அவருடைய அட்ரஸ் அருள். அருளை பற்றினால்தான் சிவத்தை போய் சேர முடியும். வகாரத்தை பற்றினால்தான் சிகாரத்திட்ட போக முடியும். யகாரம் மகாரத்தையே பற்றி கொண்டு இருளில் கிடந்தது.
யகார நகாரத்தை பற்றி மருளுக்கு வந்துச்சு, யகாரம் வகாரத்தை பற்றி அருளுக்கு வரணும், அப்புறமா யகார சிகாரத்தை பற்றி ஆனந்தத்துக்கு போயிடும். அவ்வளோதானே? அதானே சிவயனமங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா சித்தாந்தம் புரிஞ்சிருச்சு, சைவமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 5 கண்டத்தில் இப்படி கொள்கைகள் முழுவதையும் மந்திரத்திலே விளக்கின ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான், வேற எந்த சமயமும் கிடையாது. அந்த சமயத்தினுடைய மந்திரத்தை சொல்லுன்னு சொன்னால் அந்த மந்திரத்தில் மூல மந்திரத்தை சொல்ல சொன்னீங்கன்னா அந்த மூல மந்திரத்தில் இந்த விளக்கம் இருக்க முடியாது. மூல மந்திரம் நமசிவாயம், சிவாய நம, சிவய சிவன்னு சொல்லக்கூடிய பரு 5 எழுத்து, நுண் 5 எழுத்து, அதிநுண் 5 எழுத்துன்னு 3 விதமாக 3 மந்திரங்கள் எதுக்கு இருக்கணும்? மூல மந்திரம். மித்த எந்த சமயத்துக்கு இல்லை, ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கும் மூல மந்திரம். ஆனால் ஏன் நமக்கு அப்படின்னா, நமக்கு தான் படிநிலைகள் உண்டு. அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்தாற் போல அந்தந்த மந்திரம் உடன்பாடு மந்திரம். அப்ப இந்த சுத்த சிவம் குருவாய் வருகிறது என்று சொல்லுகிற, குருவாய் வந்துனார். சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நமக்கு ஆவல் மட்டும் இருந்தால் போதும், இச்சை இருந்தால் போதும், உண்மையான அன்பு இருந்தால் போதும், மித்த வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். எப்படி பார்க்குறாருன்னே நமக்கு தெரியாது, அது எப்படி செய்வாருன்னு தெரியாது. ஆனால் உண்மையான உள்ளன்பு, சாமி எனக்கு நீ தான் வேணும், நான் உங்ககிட்ட வரணும் சாமி, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்தெல்லாம் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கூட கொடுக்கு சாமி, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேனே அப்படின்னு மட்டும் நீங்கள் உங்களுடைய விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அது உண்மைன்னு சாமிக்கு தெரிஞ்சதுன்னா அதான் உண்மை. இன்னும் வெளியில் இருக்கிறவங்கள ஏமாற்றலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறவனை எப்படி ஏமாற்ற முடியும்? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் இல்லையா? என்னில் ஆரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுளே உயிர்ப்பாய் போந்து புறம் வந்து. உயிர்ப்பு போல உயிர் காற்றாக இருந்து உள்ளே புகுந்து வெளியே போகின்ற ஒரு பேரின்ப பொருளை நான் இத்தனை நாள் மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு அது தெரியலையே. நான் நினைச்சேன் எனக்கு பிடிச்ச ஆளு நான் தான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். என்னை விட எனக்கு பிடித்தவர் வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம பேரை விட நமக்கு பிடிச்ச ஒரு பேர் வேற உலகத்தில் இருக்க முடியுமா? யாராவது நம்ம பேரை சொல்லுங்க, நம்ம பேர் சொல்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம பேர் கொண்ட வேற யாரையாவது கூப்பிட்டுருப்பாங்க அவங்க, இருந்தாலும் நம்ம பேர் கேட்ட உடனே நம்ம காதில் நம்ம பேரை கேட்குற பொழுது நமக்கு வர மகிழ்ச்சி அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஞானிகள் முதல்ல ஞானம் பெறுகின்ற நிலையில தொலைக்கிறது பேரையும் ஊரையும் தான். ரெண்டையும் தொலைச்சிருவாங்க முதல்ல. அது தொலைக்கலைன்னா துறவே கிடையாது. எவ்வளவுதான் இருந்தாலும் ரெண்டையும் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா துறவு இல்லது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். வாமன் சுவாமிகள் துறவு கொண்டுவதற்கு முடிவு செய்துட்டு கிளம்பிட்டாங்க. ராமேஸ்வரத்தை விட்டு படகுல கிளம்புறாங்க. நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும், எப்படிப்பட்ட துறவுன்னு பாருங்க. அப்படியே சிலிர்க்குது. முருகா 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 முருகா, எப்பப்பா உன்னுடைய அந்த பேரின்பம் எனக்கு கிட்டும், நான் என்ன செய்யறது? திரும்ப திரும்ப இதிலேயே சொண்டு உழண்டு கிடக்கு. வடகோடிக்கு வரப்போகிறேன் என்று சென்னையை நோக்கி பயணமாயிட்டார். ராமேஸ்வரத்துலேருந்து கடற்கரை ஓரமாக போட்டு நிற்கிது. அதில் போய் வெறுன்னு ஏறி உட்காந்துட்டார் சாமி. எங்கே? அப்படியே கிளம்பி ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வரத்துக்கு கிளம்பிட்டார். வீட்டில் சொல்லலை, உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்து சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார். இது கிளம்பிடணும், ஏதாவது தடை வந்துடக்கூடாது, இப்போ கிளம்பிட்டா இத்தோட முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துருக்கார். வந்துடக்கூடாது யாருன்னு.
அந்த போட்டுக்காரன் வேற ஆளை காணோம். 4-5 பேர் ஏறி உட்காந்துட்டாங்க. போட்டு கிளம்பிருச்சுன்னா போதும். இப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இப்படி திரும்பி பார்க்குறார். தூரக்க அவருடைய வீட்டம்மா வராங்க வேக வேகமாக. இந்த கடைசி பையனை பிடிச்சிக்கிட்டு வராங்க. 3 பையனுங்க அவருக்கு. இந்த கடைசி பையன் சின்ன பையன் அவனை பிடிச்சிட்டு வராங்க. ஏன்னா நம்ம எப்போ கவுந்து போவோம்னா நம்ம பிள்ளைங்களை பார்த்து தான் கவுந்து போயிடுவோம். அதனால் அந்த அம்மா அந்த பையனையே ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு இவர் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கிளம்பிடுவார் அப்படின்னுட்டு. அதனால் அந்த பையனை விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டு வேக வேகமாக ஒடியாராங்க. சாமி உட்கார்ந்துருக்காரு. தூரக்க பார்த்தாரு இந்த அம்மா. போட்டுக்காரன் வந்து ஏறிட்டான். ஒரு 5 நிமிஷம் இருப்பான்னாரு. கீழே இறங்கினார். நேராக போனார். இந்த அம்மையாரை பார்த்து சொன்னார். இந்த அம்மையார் ஒன்றுமே சொல்லலை. கண்களில் கண்ணீர் தார தாரையாக பெருகுது இந்த அம்மையார். நல்ல கவனமாக கேட்டுக்கோ, இனிமேல் நான் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். இந்த ஊருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அறுபட்டு போய்விட்டு நான் துறவு மேற்கொள்கிறேன். இனி நீ என்னை எங்கும் தேடி வரக்கூடாது. என்னை எங்கும் தேடி வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு அப்படின்னு கையை நீட்டினார். நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது, சத்தியம் பண்ணி கொடு. அப்போ அந்த அம்மா ஒன்றும் பேசலை. இந்த பையனை காட்டி இவனுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சாமி சொன்னார். இவனுக்கு மட்டும் இல்லை, உலகத்து உயிர்கள் எல்லாவற்றிற்கும் கந்த பெருமான் தான் காவல். அற்ப மனுஷனா காவல் நினைக்கிற முருகன் அல்லவா எல்லாருக்கும் காவல். இந்த உலகிற்கு இந்த ஆன்மாவை தருவித்த முருகனுக்கு தெரியாதா இந்த ஆன்மாவினுடைய எதிர்காலம்? நானா இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறேன்னு நினைக்கிறேன்? கந்தனை நம்பு, என்றைக்கும் முருகனை மறந்துடாது. எல்லாம் முருகன் அருள் செய்வான், என்னை தேடி வராத சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்ன துறவு, எப்படிப்பட்ட துறவிகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அன்றையிலிருந்து தன்னுடைய வாழ்வு திருவான்மியூரில் ஜீவ சமாதி ஆகிற நாள் வரைக்கும் ராமேஸ்வரம் பக்கம் போகல. எந்தன் பதிதான் ராமேச்சரம் அங்கு நான் இனி என்றும் போகேன். சாமி பதிவு பண்ணியிருக்காங்க. எப்பயோ பாடினாரு, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன்னு. பாருங்க, அந்த ஞான பரம்பரை தொடருது பாருங்க. அப்படியே இல்லையா? துறவுன்னா அது ஊரை துறக்கணும், பேரை துறக்கணும். இந்த துறவினுடைய உச்சம். அப்பத்தான் எல்லாத்தையும் திறந்தாருன்னு அர்த்தம். தினம் ஒரு துறவு திறந்துக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? தினம் சண்டை வந்துருச்சுன்னா ஒரு துறவு தான். இனிமேல் இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்களாச்சு உங்கள் வேலையாச்சு, இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு என்ன திண்ணையில் சொம்பு இருக்கு எடுத்து உள்ள வை. நீ தான் துறவுன்னு போயிட்டு அப்புறம் என்ன திண்ணையில் இருக்க சொம்பு? துறவு கடும் துறவு. பேரை இழப்பது. இந்த தேகம் முழுவதும் சிவன் தந்தது. நமக்கு அந்த நினைப்பு என்னைக்கு வரும்? இது யார் கொடுத்தது? இந்த தேகம் 7 தாதுக்களால் நிறைந்த இந்த உடம்பு ஒரு தாயும் தந்தையும் தந்த உடம்பு என்று கருதுகிறோமே தவிர இது வெறும் சட்டை. அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உடம்பை தந்தது யார்? அதுக்கு மேல தானே இதை போட்டு விட்டுருக்காங்க. அது இல்லைன்னா இந்த சட்டை போட்டிருக்க முடியாத. உள்ள இருக்கிற நுண்ணுடம்பு சிவம் தந்தது அல்லவா? நுண்ணுடம்புக்கு மேலே இந்த உடம்பு ஆன்மா. எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து 2 ஆன்மா சேர்ந்து 2 உடம்பை பெற்றிருக்கிற 2 ஆன்மா சேர்ந்து ஒரு உடம்பை கொடுத்து விடுகிறது என்று தவறாக கருதி கொண்டு இருக்கிறோம். கடவுளுடைய சூட்சமம் ரொம்ப 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 அதி நுண்மையான சிவரகசியம்.
உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஞான பீடம், இது இந்த உடம்பு இருக்கிறதே ஒரு ஞான பீடம். திருமூலர் திரும்ப திரும்ப சொல்ற, நீ உலகத்தில் எந்த சாதனத்தை பிடித்தும் நீ சிவனை அறிய முடியாது. உன் உடம்பை வைத்துக் கொண்டுதான் உன் சிவனை அறிய முடியும். வேற ரூட்டே கிடையாது. இந்த உலகத்தில் வேற யாராவது வேற பக்கமா சிவனை அடைய முடியும், காட்ட முடியும்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க தயவுசெய்து. திருமூலருடைய திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உன்னுடைய உடம்பு உன்னுடைய கருவிகரணங்கள் உள்ளே நுழைந்து சென்றுதான் நீ சிவனை அறிய முடியுமே தவிர உனக்கு புறம்பாக சிவனை அறிய முடியாது. நமக்கு வேறாக இருந்தால் அல்லவா அந்த பொருளை அறியலாம். இந்த பாட்டில் எனக்கு வேற இருக்கு, அறியலாம். எனக்கு வேறாக இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி வேறாக அறிவது? அப்படி வேறாக இல்லை என்று உணர்வதுதான் சுத்த செய்வோம். அப்படி வேறாக இல்லைன்னு உணர்ந்த உடனேயே என்ன ஆகும்? சின்னங்கள் எல்லாம் கழண்டுடும். அப்ப அசுத்த செய்வத்துக்கு சுத்த செய்வத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும், அவசரப்படக்கூடாது. சின்னங்கள் வேறுபாடு. சின்னங்களோடு கூடியிருக்கிற பொழுது அசுத்த செய்வம், சின்னங்களை இழந்தால் சுத்த செய்வம். அப்படியா சார், நாளையிலேருந்து நான் திருநீர் வைக்கல சார், சுத்த செய்வோம் சார் சொல்லிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? சைக்கிளை தன்னை மறந்து கையை விட்டு காலை விட்டெல்லாம் ஓட்டுற வித்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு தான் சைக்கிள் எடுத்து கற்றுக்க ஆரம்பித்தோம். விட்டா என்ன ஆகும்? வேலைக்கு ஆகுமா? அப்போ படிநிலைகள் என்று சொல்லுகிற பொழுது மார்க்க சைவத்தில் கூட இப்போ அடுத்தது சொன்னால சொல்லுவார், நம்முடைய சைவம் தான் கையை பிடித்து மெதுவாக அழைத்து கொண்டு போய் சிவனிடம் கொண்டு போய் விடுகிற வரைக்கும் அந்த நெறிமுறையில் செலுத்துகிறது. மாடத்து உளானலன், மண்டபத்து உளானலன், கூடத்து உளானலன், கோபுரத்து உளானலன். சிவன் எங்கே இருக்கிறான் கேட்டார். மாடத்து உளானலன், மண்டபத்து உளானலன், கூடத்து உளானலன், கோபுரத்து உளானலன். யார் சொல்றார்? திருமூலர் சொல்றாரு. என்ன சார் இங்கே தான் இருக்குன்னு கும்பிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்க இருக்காரு? வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே நின்று. வேட்கை விட்டார் நெஞ்சின் மூடத்துளே. வேட்கை விட்டவர்கள் என்று சொன்னால் எல்லா வேட்கைகளையும் விட்டு சிவன் வேட்கை மட்டுமே வைத்திருக்கிறவர்கள். அப்ப அவர்களுடைய நெஞ்சின் மூடத்துளை நின்றார். அந்த நெஞ்சத்தினுடைய மூடத்திலே நிற்பானாம் சிவபெருமான். ஒரு தடவை சிவானுபவத்தினுடைய சுவையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா வேறு பக்கம் திரும்பும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அந்த டேஸ்ட் தெரிஞ்சு போச்சுன்னா மித்த டேஸ்ட்ல டேஸ்டாவே இருக்காது. ரொம்ப அருமையா காப்பி போடுற ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு கொண்டு போய் காப்பியை வாங்கி கொடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு, ஓ இதுதான் காப்பியான்னாரு அவரு. அப்ப இத்தனை நாள் குடிச்சிட்டு, இத்தனை நாள் காப்பி எதையோ குடிச்சிட்டு இருந்தா இதுதான் காப்பியா அப்படின்னாரு. அறியாமையைத்தான் ஒரு காலத்தில் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அறியாமையை அறிவகற்றினாரு சித்தியார்ல. அப்ப சைவத்துல பிரிவுகள் இருக்குன்னு சொன்னா என்னங்க இவ்வளவு பிரிவுகள் இருக்க அப்படின்னு சொல்லி சைவத்தை எல்லா இத்தனை பிரிவுகள் வைத்துக் கொண்டு இருக்க, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்று கருதி விடக்கூடாது. படிநிலைகள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நீங்க ரொம்ப நுட்பமா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுட்பமா பார்க்கும்போது கவனமாகவும் பார்க்கணும். 63 நாயன்மார்கள்ல ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் திருநீரே பூசினதில்லை. நீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க? உருத்ராட்சம் போட்டதில்லை. இன்னும் சில பேர் கோயிலுக்கே போனதில்லை. ஆனா நாயன்மாரில் அவங்க இடம் பெற்று இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன தெளிவாக தெரியுதுன்னா, அப்போ நம்ம இது வரைக்கும் சைவம்னு நினச்சிட்டு இருந்து நிச்சயமாக சைவம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க.
சிவம் இப்படித்தான் ஒரு ஸ்கேலுக்கு உட்படுற பொருள் அல்ல அது. ஓ இப்படிலாம் போய் இப்படி போனால் அந்த பக்கம் போனால் அப்படி நின்னா அப்படி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு உரியவர் அல்ல சிவம். போகிற போக்கில் சாதாரணமாக ஒருத்தருக்கு பிடிபட்டு போயிடுவார். அந்த அடிப்படையான அந்த உள்ளத்திற்குள்ளே அந்த மனம் என்கிற அந்த கருவி இருக்கு பாருங்க, அந்த மனம்ங்கிற காரணம், அந்த மனம்ங்கிற அந்த ஒரு கருவி தான் நீங்கள் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடுவில் நிற்கிற ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் பார்டர் லைன். மனதை கடந்தால்தான் நீங்கள் நிச்சயமாக அவரை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதே மனம்தான். சொல்லித்தான் அதுதான் சொல்லுது, நீங்கள் என்ன நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனால் அடையிற வரைக்கும் அது தேவை. ஆனால் அடைய ஆரம்பித்த பிறகு கழட்டி விட்டுரும். அடையிற வரைக்கும் தேவை. கணவனை கைப்பிடிக்கிற வரைக்கும் பெற்றோர் தேவை. ஆனால் கணவனோடு ஒன்றரை இருக்கிற பொழுது பெற்றோர் அங்கே என்னத்துக்கு வேலை, அவங்களுக்கு கழட்டி விட்டுறணும். அதுதான் அந்த மனம் என்கின்ற ஒன்றை ஆன்மா கழற்றி விட வேண்டிய. இது என்ன பண்ணுது, விடமாட்டேங்குது. அதை இரு நீயும் இரு நீயே இரு. இவ்வளவு ஒரு நீங்க நம்ம நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய சைவத்தில் அடிமையாக ஒரு நிலையை பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், மனம் என்கிற கருவி உடம்பை வெளியிலே புறத்தே அனுபவத்திற்கு இட்டு செல்லுகின்ற நுட்பமான கருவியாக இருக்கிறது. அதுவேதான் ஆனந்த அனுபவம் பெறுவதற்கு உள்ளே இட்டு செல்கின்ற கருவியாகவும் இருக்கிறது. மனத்தை பற்றி நம்ம சைவ சித்தாந்தம் நெறிகள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேற யாரும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இன்னும் தாய்மானவர் பாடல்கள்லாம் இந்த மனத்தினுடைய பேதங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து பேசுகிறார். ஆக அசுத்த சைவம் என்பது என்னன்னா, சுத்த சைவத்துக்கு இட்டு செல்லுகின்ற நெறி. அப்படி சுத்த சைவத்திற்கு ஏன் இட்டு செல்லுகிற அந்த நெறி ஏன் அதற்கு அசுத்த சைவம் என்று சொல்லப்பெறுகிறது என்று சொன்னால், சுத்தமடைவதற்கு முந்தைய நிலை அசுத்தமாக இருப்பதனாலே அசுத்தம்னு பேர். இப்ப அதற்கான சின்னங்களாக காதிலே அது அவர் குறிப்பிடார், திருமூலர் குறிப்பிடுவது இரட்டை வடமாக அந்த உருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுதல், ஆறுகட்டி சுந்தர வேடம் என்று சொல்லுவார்கள், அது காதிலே கடுக்கன் தரித்துக் கொள்வது, இவையெல்லாம் பெருமான் மேல் தாம் அன்பு வைத்திருக்கின்ற நிலையை வெளியிலே காட்டிக் கொள்கின்ற கோலங்களாக அமைகின்றன. இப்படி இருக்கிறவர்கள் ஞான நிலையிலே நிற்பார்கள். இந்த ஞான நிலையிலே நிற்கிறவர்கள் அசுத்த சைவத்திலிருந்து சுத்த சைவத்தை நோக்கி செல்வார்கள். ஞானம் என்பது என்னன்னா, ஒரு இடத்துல நிற்கிறது அல்ல, அது வளர்ந்து கொண்டே இருப்பது. ஞானம் என்று சொல்லுகிற பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்கிக்கொண்டே வருவது ஞானம். அறிந்து கொண்டே வருவது ஞானம் அல்ல. அறிந்தவற்றில் தேவை இல்லாதவற்றையெல்லாம் நீக்கிக்கொண்டே வருவது ஞானம். ஒரு கல்லுக்குள்ளே சிலை இருக்கிறது. சிலை எப்பொழுது வெளியே வரும்? தேவையில்லாததை உளியினாலே செதுக்கி தகர்க்கிற பொழுது உள்ளே இருக்கிற சிலை தெரியும். அதுபோல இப்போ நம்ம அறிவும் கல் மாதிரி இருக்கு. அதை உளி கொண்டு செதுக்கி வேண்டாதவற்றை எல்லாம் செதுக்கி எடுக்கிற பொழுது, சிலைங்கிறது வேற எங்கேருந்து தனியாக வந்தது, அது உள்ளதானே இருந்தது. வேண்டாதவற்றை நீக்குகிற பொழுது அது வடிவம் பெற்று விடுகிறது. ஆக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அது அசுத்த சைவத்தில் ஞானி, சுத்த சைவத்தில் மோனி.
உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஞானத்திலிருந்து மோன நிலைக்கு, மோனம் என்பது ஞான வரம்பு. இவ அங்கிருந்து அங்க அந்த ஞானி செல்லுகிறான். அப்ப ஞானி யார்? ஞானிகள் எங்கே இருக்கிறார்கள்? அசுத்த சைவத்தினுடைய விளைவாக அந்த ஞானம் பெற்ற ஞானிகள் எல்லாம் சுத்த சைவத்திற்கு நுழைவதற்கு ஆயத்தமாகிறார்கள். அதைத்தான் இங்கே அவர் இந்த அசுத்த சைவம் என்று குறிப்பிடுகிறார். அசுத்த சைவம் என்பது இன்னும் மலம் முழுமையாக நீங்காத நிலை. சுத்த சைவம் மலம் முற்றும் நீங்கிய நிலை. அதுக்காகத்தான் அதுக்கு அசுத்தன்னு பேரு. ஏதோ அதில் இருக்கிறவங்களாம் டர்ட்டின்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், இன்னும் மலம் முற்றும் நீங்காத நிலை. இந்த ஞான நிலை, ஞான நிலை வந்த பிறகு, ஞானம் பெற்ற பிறகு இனி பெற வேண்டிய ஆனந்தம் பெறுவதற்குரிய தகுதியை பெறுதல். ஞானம் வந்த பிறகு நீக்க வேண்டுவது யாராபால் சொல்லுங்க. ஞானம் வந்த பிறகு நீக்க வேண்டுவது துகள். அதான் துகளறு போதம். போதத்திலே துகள் இருக்கும். துகள்னா வாசனை. பொருள் தீர்ந்து போச்சு, பொருளோட வாசனை மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வாசனை நீக்கிறது தான் தசகாரியம். தசகாரிங்கிறது மல நீக்கம் இல்லை, மல வாசனை நீக்கம். மலவாசனை நீக்கிறதுக்கு தான் தசகாரியம். மலவாசனை நீக்குவதற்காக வந்தவர் தான் சிவபெருமான். யாருக்கு? மணிவாசகருக்கு. மலத்தை நீக்க வரல, மல வாசனை நீக்க வரல. மலவாசனை நீங்குவதற்காக, நீக்கம் பெறுவதற்காகத்தான் துடிச்சார். மலவாசனை முழுவதும் நீங்கிய பிறகே ஆனந்தம் பெறுவதற்குரிய தகுதி வருகிறது. அதைத்தான் ரொம்ப தெளிவாக நம்முடைய சிற்றம்பல நாடிகள் துகள் அறுபோதம் என்று அந்த ப்ராசஸை சொன்னார். நான் இங்கே துகள் அறுபோதம் 12 நாள் பேச ஆரம்பித்து 15 நாள் முடித்தேன். இங்கே சபையில் பல பேர் வந்திருப்பீர்கள். அந்த 15 நாள் துகளர் போது அப்போ ஞானிங்கிறது யார் அப்படின்னு சொன்னார். ஞானி புவியழு நன்னூலோடு அனைத்தும். முதல் ஸ்டெப்பு. மோன திசையும் முழு எண்ணன் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறையின் ஈரும் கோணொடு தன்னையும் காணும் குணத்தனே. ஞானி குணத்தனே, மேலையும் கீழையும் கூட்டணும். ஞானி காணும் குணத்தனே, ஞானி தன்னையும் காணும் குணத்தனே, ஞானி கோணொடு தன்னையும் காணும் குணத்தனே. ஞானி ஏனை நிலமும் காணும் குணத்தனே, ஞானி எழுதா மறை ஈரும் காணும் குணத்தனே. ஞானி மோன திசை காணும் குணத்தனே, ஞானி முழு எண்ணன் சித்தியும் காணும் குணத்தனே. ஞானி புவி எழு நன்னூலோடனைத்தும்
காணும் குணத்தனே எங்க துவங்குதுன்னா நூல்ல துவங்குகிறது. அப்படி கொண்டு கொண்டு கூட்டணும். ஞானி யாருன்னா முதல்ல நூல்ல புவியழு நூல்னாரு. புவியில இருக்கக்கூடிய எல்லா நூல் இல்ல, நன்னூல், நல்ல நூல்னாரு. அந்த அடைமொழி ரொம்ப முக்கியம். நல்ல நூல் அது தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல நூல்னு ஒரு நூலை படித்து முடித்தா 1 மாதம் போயிடுது, 2 மாதம் போயிடுது. கடைசியில் படித்து முடித்த அப்புறம் தான் தெரியுது இதை ஏன்டா படித்தோம் அப்படின்ட்டு. 2 மாதம் போயிடுச்சு. தேவையில்லாத நூல்களை எத்தனையோ படித்து, அதை படித்தேன் சார், இதை படித்தேன் சார், இதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதை தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு எத்தனையோ நூல்களை படித்து கற்பனமும் இனி அமையும்னாரு. அப்ப நன்னூல்கள் இந்த உலகத்திலே சிவத்தோடு நம்மை சம்பந்தப்படுத்துகிற நூல்கள் இருக்கின்றனவா? நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியுது சார், திருமுறைன்னு சொல்லிடுறோம் டக்குன்னு. எல்லாருக்குமா தெரியுது? எது வேதம்னு கேட்டா கூட சொல்ல தெரியாம இருக்குது. சைவர்களுக்கு எது மறை அப்படின்னு கேட்டா சைவர்களுக்கு மறையாக இருப்பது திருமுறை. அதுதானே. அப்படி இருக்கக்கூடிய மறை நமக்கு திருமுறையாக இருக்கிறது. நமக்கு எது ஆகமம்னு கேட்டால் திருமந்திரம், அவ்வளோதான். எல்லாமே தமிழில் இருக்கு. தெளிவாக தெரிந்து கொண்டு, தெளிவாக படித்துக்கொண்டு, தெளிவாக செல்வதற்குரிய உபாயங்கள் நம்முடைய திருத்தொண்டர் புராணம், முறை நெறி எல்லாம் தெரிகிறது. நல்ல நூல்களை கற்றல், அதுதான் ஞானத்தினுடைய துவக்கம். நல்ல நூல்களை, அது நன்னூல், அது எப்படின்னாரு, அது வாய்ப்பு கிடைக்குமானால் நல்ல குரு மூலமாக கற்றல். அது முதலையே முதல் தந்திரத்திலேயே சொல்லுவார். இந்த நூலை எப்படி கற்க வேண்டும் என்று சொன்னால், நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும், கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார்களே அப்படின்னு அந்த முதல் தந்திரத்தில் சொல்லியிருப்பார். ரொம்ப நாள் ஆச்சு சார், எங்கே ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு அதில் சொல்லுவார், நூல் ஒன்று பற்றி நுனியேற நூலை பிடித்து நுனிக்கு போயிடணுன்னார். என்னது நூலை பிடிச்சு நுனிக்கு போகிறது அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சொல்லுவோம் புத்தகம் படித்தா நுனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவோம். நுனிப்புல் மேயக்கூடாதுமோ. ஆனால் சாமி என்ன சொல்றாரு, நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார். அது எதை சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இந்த விஞ்ஞானிகளுக்கே, இந்த விஞ்ஞானத்திற்கே பிடிபடாத ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்ன இன்னும் புரியலன்னு கேட்டால், இந்த சிலந்து பூச்சி எப்படி தொங்குது அப்படின்னு. அது இன்னும் புரியல அவங்களுக்கு. அது என்னவோ ஒரு தன்னுடைய வாயின் நூலை ஒரு இடத்துல அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு டக்குன்னு அதில் அப்படியே தொங்குது. அந்த நூல் எதிலிருந்து வந்தது? எதிலிருந்து? அதோட வாய் எச்சிலிருந்து தானே வந்தது. வாயில் எச்சிலிருந்து வந்தது அந்த நூல். அந்த நூலை பிடிச்சி இது தொங்குது. எப்பொழுதுமே ஒரு உயிருடைய பொருளினுடைய ஒரு பாகமோ அதிலிருந்து வெளிப்பட்டதோ அதை விட எடை குறைவாக இருக்கணும். அப்படித்தானே? உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ என்னுடைய டோட்டல் வெயிட் எடுத்துக்கிட்டா, இந்த கை வெயிட் இதை விட குறைச்சலாக தானே இருக்கணும். கையே காலு தனியாக அதை விட குறைச்சலாக தானே இருக்கணும். இப்போ இந்த உடம்பின் ஒரு பாகம் உடம்பினுடைய மொத்த நிறையிலிருந்து கம்மியாக தானே இருக்கணும். உங்களுக்கு புரியுது? சொல்றது புரியுதா? சரி. அப்ப இந்த சிலந்தியின் உடம்பிலிருந்து வெளிவந்த எச்சில் சிலந்தியை காட்டிலும் வலுவாக சிலந்தியை தாங்குகிறதே எப்படின்னு கேட்டார். அந்த எச்சிலை பிடிச்சிட்டு தானே நிற்கிது அது. அப்போ இது வாயிலிருந்து வந்த எச்சில் இதை தூக்கிட்டு நிற்கிதே எப்படி? அது இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கு. இது மட்டுமா? இன்னும் எத்தனையோ புரியாத புதிரா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் அற்புதமாக இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் அந்த யூஎஸ் போயிருக்கிற பொழுது ஒரு டாக்டரோட பேட்டியை வச்சுருந்தாங்க. படித்தேன், எங்கேயோ படித்தேன்.
அந்த டாக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறான், ஒரு மோட்டர் மெக்கானிக்கே அவன் வந்து இன்டர்வியூ பண்ணுறான். பல பேர் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறான். அதில் இந்த மோட்டர் மெக்கானிக்கை இன்டர்வியூ பண்ணுறான். அவன் சொல்கிறான், அந்த டாக்டர் கேட்குறான், நாங்கள் வந்து நீங்கள் இப்போ இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறீங்க, உடம்புக்குள்ளே இருக்கிற ஹார்ட் எடுத்து தனியாக எடுத்து வச்சு அதை ரிப்பேர்லாம் பண்ணி அதை பண்ணி சரி பண்ணுறீங்க நீங்கள். நாங்களும் காரில் இருக்கக்கூடிய ஹார்ட் மாதிரி இருக்குது அந்த இன்ஜினு, அதை எடுத்து வச்சு ரிப்பேர்லாம் பண்ணி சரி பண்ணி திரும்ப அதை பொருத்தி அதை ஓட விட்றோம். ஆனால் எங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு இவ்வளோ அள்ளி கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டவுடனே அந்த டாக்டர் சொல்கிறான், நீ ரொம்ப சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் நீ இப்போ சொன்ன பற்றியா எல்லாத்தையும் என்ஜின் ஓடும்போது செஞ்சு காட்டுவியான்னு கேட்டான் காரில். புரியுதா உங்களுக்கு? இந்த ஹார்ட் ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது நாங்கள் செய்கிறோம் ஐயா, நீ இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும்போது எடுத்து வச்சு சர்வீஸ் பண்ணி அந்த காரை ஓட்டுவியான்னு கேட்டான். அதில் ஆச்சரியம். என்ன நான் சொல்கிறது சரிதானே டாக்டர்மா? பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ ரகசியங்கள். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து அந்த நூல்களினுடைய இதை படிக்க சொல்கிறாரு. இந்த சிலந்தி வந்து என்ன பண்ணும், அது குறுக்கு முறுக்குமா அந்த நெட்டை போடும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அது அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்கு போடும். நெட்டு எவ்வளோ தூரம் வலை பின்னுனாலும் அந்த டிப்பு அந்த நுனியை விட்டுறாது. அந்த நுனியை விடாமல் எங்கே ஆரம்பிச்சுதோ அந்த இடத்துல கொண்டு போய் ரொம்ப அழகாக அதை கம்ப்ளீட் பண்ணும். அதுபோல ஒரு நூலை கற்க ஆரம்பிக்கிறவர் எந்த கருத்திலே சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்து நூல் முழுவதும் கற்கிற பொழுது அந்த கருத்தை விடாமல் மனதிலே வைத்து அந்த நூலை முடிக்க வேண்டும். நூல் ஒன்று பற்றி நுனி ஏற மாட்டாதார், பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும்னார். பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். அதாவது பாரபட்சமாக அந்த நூலை அணுகக்கூடாது. ஒரு அம்மையார் ஒரு நூலை ரொம்ப பிரமாதமாக மேடையில் பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்த அற்புதமான நூல், இதில் எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இது இந்த மாதிரி நூல் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு பிரமாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, இது எழுதினவர் யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான். நான் அப்படித்தானே சொல்லி அவனை ஒரு வழி. பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும். ஒரு நூலை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கோல் ஒன்று பற்றினால் கூட பறவைகள்னார். பறவைங்கிறது ஐயங்கள், கோல்னா அங்கே ஆசிரியர். நல்ல ஆசிரியரை பற்றி கொண்டு நூலை தெரிந்து கொள். நம்மளா ஒன்று படித்து நம்மளா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே என்னார். நல்ல நூல்கள் அதை சொல்லுகிறார் இங்கே. ஞானி புவியழு. புவியழுன்னா இந்த உலகத்திலே எந்த பக்கமாக இருந்தாலும் அங்கே கிடைக்கக்கூடிய நூலை, நல்ல நூல்களை கற்க ஆரம்பிக்கணும். ஞானி வந்து எல்லாம் தனக்கு தெரியும் நினைக்கும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புக்கு படிக்கிறதுன்றார். நல்ல நூல்களை கற்று ஆய்ந்து அதனுடைய கருத்தை மனதிலே வாங்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னாரு, மோன திசையும். இந்த மோன திசை, மௌனமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த மோன நிலை இருக்கே, அந்த பேசா நிலை, அந்த பேசா நிலை தான் ஆனந்தத்திற்கு உரிய நிலை. அதான் தான் தட்சிணாமூர்த்தி காட்டிட்டு இருக்கார். வேற எங்கேயுமே இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, சைவத்தில் மட்டும்தான் உண்டு. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். மணிக்கணக்கா ஆசிரியரும் சீடனும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஒருத்தர் என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு மற்றவங்க நினைப்பாங்க.
ஆனால் ஏகப்பட்ட டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கோங்க வைஃபைல. நமக்கு தெரியாது, அது பாட்டுக்கு நடக்கும். இங்கே இந்த ஞானம் முழுவதும் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படியே. அதுதான் நயன தீட்சை தான் இருக்கிற தீட்சைகள்லேயே ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லலாம். பக்குவமான சீடர்களுக்குத்தான் குரு அந்த நயன தீட்சை. பல்வேறு குறைகளை மனதிலே சுமந்து சீடன் வருவான். குரு பார்த்து கேட்பார், என்னப்பா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சாமி. முடிஞ்சு போச்சு. நல்லா இல்லை. ஆனால் குருவை பார்த்து என்ன சொல்லுவான்? நல்லா இருக்கேன் சாமி. ஏன்? குருவை பார்த்தாச்சு, இனிமே எங்கே இருக்கு பிரச்சனை? நம்பிக்கை வேணும்ல. இந்த நயன தீட்சை, நல்லா இருக்கியாப்பா, அப்படி கண்ணால் பார்த்து நல்லா இருக்கியா, அவ்வளோதான். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். மோனம் சாதிக்கணும். மோனம் சாதித்தல் ரொம்ப முக்கியம். மோனம் சாதித்தல் சொன்னால் வாய் பேசாமல் இருத்தல் இல்லை, மனதை அடக்குதல். இந்த மனதை அடக்குவதற்கு எண்ணெண் சித்திகளும் முழு எண்ணெண் சித்திகளும். என்னன்னா 8-64 சொல்லிடக்கூடாது. எண் சித்திகள் முழுமையான எண்ணப்படுகின்ற 8 சித்திகள்னு பிரிக்கணும். முழு எண்ணுனா எண்ணப்படுகிற எண் சித்திகள். யோகத்தில் விளைகிற 8 சித்திகளையும் சிந்தித்தல், அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்ப சிவத்தின் மேல அன்பு விழுந்து சிவம் பார்வை மேல விழ ஆரம்பிச்சதோ, குருவின் பார்வை விழ ஆரம்பிச்சதோ, எல்லா ஆற்றல்களும் தானாக வரும். ஆனால் அந்த ஆற்றலை எல்லாம் பயிற்றுவிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அவர்களுக்கு. இந்த ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தணும்னு கூட தோணாது. ஆற்றல்களை பயன்படுத்தணும்னு தோணாது. கொஞ்சம் உடம்பு அப்படி தெம்பா இருந்தாலே போதும். அப்படி ரோட்டில் நடந்து போகும்போதே ஒருத்தன் அப்படி அப்படி இடிச்சிட்டு போவான். என்ன பார்த்து போமா, இவன் இடிச்சிட்டு, இவர் ரொம்ப தெம்பா இருக்காராம், அப்படி பார்த்து போ அப்படின்னு. அந்த உடம்பு தெனவு. ஆனால் ஞானிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல இருப்பார்கள். அந்த மன அடக்கம், எண்ணெண் சித்திகளையும் காணும் திறம், அதை சொல்லுகிறார். மோனம் விளைவதுங்கிறது இந்த ஞானத்தினுடைய விளைவாக வருவது தான் மோனம். ஞானிக்கு அந்த மோனம் தான் குறியா இருக்கணும். மூலமந்திரம் ஒதலிங்கிலை ஈவதிங்கிலை நேயமிங்கிலை மோனமிங்கிலை ஞானமிங்கிலை சொல்றாரு அருணகிரிநாதர். மூல மந்திரம் ஒதலிங்கிலை ஈவதிங்கிலை ஏ நேயம் இங்கிலை மோனம் இங்கிலை ஏ ஞானம் இங்கிலை. ஞானம் இல்லை, அதனால மோனம் இல்லை. மடவார்கள் மோகம் உண்டதி தாகம் உண்டு அபச்சாரம் உண்டபராதம் உண்டு இடுமூகன் என்றொரு பேரும் உண்டு. அருள் பயிலாத கோலமும் கூட ஈர துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டுடல் வேனை அன்பொடு ஞான நெஞ்சினர் பாலினங்கிடு கூர்மை தந்தினி ஆள வந்தருள் புரிவாயே. பழனி திருப்புகழ் சாமி. ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு. நல்ல அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்துருப்பா பழனியப்பா. நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம், எங்கேயாவது அந்த கூட்டத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டுரு. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அடியார் நடுவில் இருக்க வரலன்னா அடியாரெல்லாம் உட்காந்துருக்கும், நடுவில் ஒரு சேர் காலியாக இருந்தால் அதில் போய் உட்காந்துக்கிறது இல்லை. சார் அடியார் நடுவில் போய் உட்காந்துட்டேன் சார் நான் மணிவாசர். அது இல்லை, அடியார் நடுவுள், அவர்களுடைய சிந்தனைக்கு நடுவில், அவர்களெல்லாம் சிவனையே சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்களும் நடுவில் போய் அப்படி உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது அவருடைய சிந்தனையோடு கலந்து சொன்னால், உங்கள் சிந்தனை வேறு எங்கு இருந்தாலும் இத்தனை பேர் சிந்தனையும் சிவத்திலே இருப்பதனால அத்தனையும் சேர்ந்து உன் சிந்தனையும் அங்கே இழுத்துட்டு வந்து சிவமாக்கி விடும். அதான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயினார்.
அப்ப சொல்லுகிறார், புவி, இந்த புவியிலே எழக்கூடிய நூல்கள் அனைத்தையும் என்னவென்று தெரியும், மோனத்தை சாதித்து, ஞானியானவன் மோனம் சாதிக்க வேண்டும் என்று கருதுவான். அந்த மோனத்தை சாதித்து 8 வகையான சித்திகளும் வந்த பொழுதும் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த சித்தியை சாதிக்காமல் அதை உணர்வதோடு நிறுத்தி கொண்டு, ஏனை நிலமும், இந்த நிலம் மட்டும் இல்லை, மற்ற நிலங்களும் தெரியும், சொர்க்கம் நரகம் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களும் தெரியும், அந்த உலகங்களையும் காண்பானாம். எல்லா லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறவன். எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, ஏதோ பேருக்கு தான் சொன்னார் 101 கோடியின் மேற்பட விரிந்தனன். ஆனால் எத்தனை அண்டங்கள் என்பது கணக்கிலேயே கிடையாது. கோடிக்கணக்கான அண்டங்கள். கோடிக்கணக்கான அண்டங்களிலே பெருமானுடைய பெருங்கருணை இந்த அண்டத்துக்கு மட்டும் வாய்ச்சிருக்கு. எழுதாமறை ஈரும், எழுதாமறை ஈரும்னார். எழுதாமறை அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால் எழுதுமறை. எழுதாமறையாக இருந்தது சிவம் தந்தது. திருமறை நம்பர்தான் முன்பு அருள் செய்த அதனை செப்பும் ஒருமையில் நின்ற தொண்டர். சிவபெருமான் தந்தது திருமறை, சிவன் அடியார்கள் தந்தது திருமுறை. இந்த திருமுறைகள் எல்லாம் அது நீங்க சொல்லுவீங்க, அது அந்த பழைய ரெக்கார்ட்ல எழுதிருப்பான், ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் எழுதியிருப்பான். அது மாதிரி இந்த திருமுறைகள்லாம் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், அவங்க வாய்ஸ் இல்லை. அது உள்ளே இருந்து சுவாமி சொல்ல சொல்ல அவர்கள் எனதுரை தனதுரையாக, சுவாமியினுடைய வாக்குகள் அவர்கள் வெளியில சொல்ற. சாமி பார்த்தாரு, இன்ஆடிபிள் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதெல்லாம் ஆடிபிள் ஃப்ரீக்வன்சிக்கு கன்வெர்ட் பண்ணுப்பான்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி ஞானிகள் உள்ளத்திலே இருந்து எழுதுமொழி மொழிந்த, அது விவர சொல்லுகிற பொழுது, ஞானசம்பந்தரை சொல்லுகிற பொழுது, திருநாவுக்கரசர் சிதம்பரத்தில் இருக்கிறாராம், உழவாரத்தொண்டு செய்து கொண்டு. அப்போ அம்மைபால் திரு ஞானப்பால் உண்டபோதே எழுதுமறை மொழிந்த பிரான் அப்படிங்கிறார். அப்புறம் சாமி கேள்விப்படுகிறாராம், எங்க சிதம்பரத்தில். பெரிய ஹாட் நியூஸ். அப்போ அதுதான் தெரியுமா உங்களுக்கு செய்தி? சீர்காழியில் ஞானப்பால் உண்டு ஒரு குழந்தை ரொம்ப அற்புதமாலாம் பாட ஆரம்பிச்சிச்சுன்னு தந்தியில் பெரிய நியூஸ் போட்டாங்க. ஏது தந்தின்னு கேட்காதீங்க, தந்தி இது மாதிரி நல்ல நியூஸ்லாம் போடுமான்னு கேட்காதீங்க, பேச்சுக்கு சொன்னேன். அதில் வந்துச்சு, காதில் விழுந்துதான். நல்ல கவனமாக கேட்கணும். தோளுடைய செவியன் வரத்துக்கு முன்னாடியே கூற்றாயினவாறு வந்துருச்சு. முதல்ல தேவாரம் பாடினவர் நம்ம சாமி தான், அப்பர் சுவாமி தான் பாடினார். அவர் பாடினதுக்கப்புறம் தான் தோளுடைய செவியன் வந்தது. அவர் அங்கே இருக்கிற பொழுது இந்த செய்தி கேள்விப்படுகிறார். இந்த குழந்தை அப்ப சொல்லுகிறார், அம்மை திருமுலை ஞானப்பால் உண்டபோதே எழுதுமறை மொழிந்த பிரான்னர். எழுதாமறை அது, இது எழுதுமறை. இது எழுதுமறை மொழிந்த பிரான் ஞான சம்பந்தர். அந்த ஞான வாக்கியம், ஞான வாக்கியத்தை சிந்தித்து சிந்தித்து மூல நிலைக்கு செல்லுதல். அதுக்குத்தான் இது படிநிலைகள், அதை அழைத்து செல்லுகிறது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று சொல்லுகிறார். ஓசை ரொம்ப நுட்பமாக இருப்பது, ஒலி கேட்கிற அளவிற்கு வருவது. நமக்கு உள்ள நாதம் கிளம்புது, கிளம்பும் போது கேட்க முடியாது. அதை நாதம் நம்மால காதில் கேட்க முடியாது. இந்த கருவியால் கேட்கணும்னா அது கீழே இருந்து உதாரணம் தள்ளி பிராணன் வெளியில தள்ளி வைகரியா கேட்டால் தான் கேட்க முடியும். அப்பதான் அந்த கேட்கிற அந்த லெவலுக்கு அது வரும்.
ஆக இது சொல்லுகிறார், 8 விதமான சித்திகளையும் அவர்கள் அறிவார்கள். அத்தோடு சேர்ந்து அவர்கள் மற்ற இந்த நிலங்கள், ரொம்ப பேர் கேட்குறான், சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா அப்படிலாம் ஒன்று உண்டானு ரொம்ப பேருக்கு சந்தேகம் இல்லையா? நம்ம ஆள் நல்லதுக்கு அவன் சந்தேகப்படுற மாதிரி, கெட்டதெல்லாம் உடனே நம்பிடுவான். நல்லது மட்டும் அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும். சார் சொர்க்கம் உண்டா சார், நரகம் உண்டா அப்படிலாங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அவர் சொல்றாரே, ஆறிருள்ங்கிறது நரகம். திருவள்ளுவர் சொல்றாரா இல்லையா? திருக்குறள்ல எதெல்லாம் சௌரியம் இல்லாத பகுதியோ அதெல்லாம் நவுத்திக்கிட்டு மீதியெல்லாம் திருக்குறள் திருக்குறள்னு சொல்லி தெரியுது ஒரு கூட்டம். ஏன்னா முன்னால் ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்துன்னா, இந்த பகுத்தறிவாதிகள் அதெல்லாம் பின்னால் சேர்த்தாங்க. எப்படி பின்னால் சேர்க்க முடியும்? பாயிர பகுதி பின்னாடி சேர்த்துட முடியும்? திருக்குறளில் அந்த பகுதி திருவள்ளுவர் தான் பாடினதுக்கு ஒரே இது என்னன்னு கேட்டால், திருக்குறளில் முதல் திருக்குறள் 1330வது திருக்குறள். முதல் திருக்குறள் ஆனாவில் தொடங்கி 1330வது குறள் நானாவில் முடியும். மெய்யெழுத்தினுடைய கடைசி எழுத்துனா உயிரெழுத்தினுடைய ஆரம்பம் ஆகரம். ஆனாவில் ஆரம்பித்து இன்னும் ஆனாவில் முடிந்து இன்னும் முடியும். அப்போ எப்படிங்க அது அது அந்த கண்டினியூட்டி கிடைக்கும்? அதெல்லாம் உள்ளெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானுரையும் தெய்வம் அதெல்லாம் என்ன? இப்போ இது சொர்க்க நரகம்லாம் உண்டு. அதெல்லாம் அந்த ஞானிகள் தெரிந்து கொள்வார்கள். ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு, தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு. அது தெரிஞ்சுக்கணும், அந்த உணர்வு வேணும். தண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் மேலே அப்படின்னு தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல சார்னு சொல்கிறான் 10 பேர். யாருக்கு தெரியாமல் செய்ய முடியும்? சிவனுக்கு தெரியாமல் எப்படி செய்ய முடியும்? எல்லாம் அறிகின்றவர் அல்லவா அவர். ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிக்கிறதா நினச்சிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லு. ஞானி புவியழு நன்னூலோடு அனைத்தும் மோனதிசையும் முழு எண்ணன். அந்த 8 விதமான சித்திகள், அது அனிமா மகிமா லகிமா கரிமா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 8 விதமான சித்திகள், 8 விதமான பவர் அத்தனையும் வருபவர்களுக்கு. ஆனால் அதை கை கொள்ள மாட்டார்கள். ஏனை நிலமும் எழுதா மறையின் ஈரும். இரவு ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு திருமுறையினால் அர்ச்சனை செஞ்சுட்டு தான் படுக்கணும். திருமுறையினால் அர்ச்சனை செய்யணும்னா உட்காந்து படம் வச்சுட்டு பூவை போட்டுக்கிட்டு விளக்கேற்றிக்கிட்டு பண்ணணும். திருமுறை அர்ச்சனைன்னு அமர்ந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவத்துக்கு திருமுறை அர்ச்சனை பண்ணணும். ஒரு தேவாரம், ஒரு திருவாசகமோ அல்லது எந்த பதிகமாவது ஒரு பதிகத்தை பாடிவிட்டு அதுக்கப்புறம் தான் உறங்க போகணும். ஒன்றும் முடியல. ஈசனடி போற்றி பாவனை உள்ளுக்குள்ளே இருக்கிற சிவத்துக்கு 8 மலர்களை கையில் எடுத்து ஒவ்வொரு மலராக அவனுடைய திருவடிக்கு போடுவது போல பாவனை. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்த நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி போற்றி. ஒரு 8 போற்றியாவது உள்ளத்தில் சொல். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்களுக்கு ஆரமுதமானாய் போற்றி. அற்றவர்களுக்கு ஆரமுதமா, ஒன்றும் இல்லாதவனுக்கு அவன் தான் அமுதமா. ஏன் கவலைப்படுறார்? பொருள் அற்றவர்களுக்கு புகழற்றவர்களுக்கு பதவி அற்றவர்களுக்கு கவலைப்படாத அவன் ஆரமுதம். அற்றவர்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி.
மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி 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 சொல்லிட்டு கனவுல ஜம்முன்னு சாமி வருவார். கனவுல பார்க்கணுமா இல்லையா சாமி? காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல ஞாபகம் போற்றி ஞாபகம் தான் வரும் நமக்கு. 11 மணிக்கு பேய் படம் பார்த்துட்டு தூங்குனா முடிச்சவொடனே காப்பி வேணுமான்னு பேய் தான் வந்து கொடுக்கும். சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். நான் என்னவோ வீட்டம்மாவை பேயின்னு சொன்னேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதி பேர் பயந்துடுறான், தலையை வாரிக்கிட்டே காப்பி குடிக்க கூடாதா, நீ வீட்டு வேலை செய்யறேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்படியா? சௌரியமாக தான் இருக்கு. எல்லாம் சாமர்த்தியம் தான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா உங்களுக்கு நிகழ்ச்சிக்காக சொல்கிறேன். எங்கேயோ படித்தேன், இந்த சவுதி அரேபியாவில் பொது இடத்துல மது சாப்பிடக்கூடாது. அது அந்த பொது இடத்துல மது சாப்பிட்டான்னு ஒரு ஜெர்மன்காரன் மாட்டிக்கிட்டான். அவனை பிடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஒரு பாகிஸ்தான்காரன் மாட்டிக்கிட்டான். நிச்சயமாக நம்ம இந்தியாக்காரன் மாட்டாமல் இருக்க மாட்டான் இல்லையா? இப்போ 2 பேர் மாட்டானா இல்லையோ, இவர் இருப்பா அதில் அந்த கோஷ்டியில். இந்தியாக்காரன் ஒருத்தர் மாட்டிட்டான். இந்த போலீஸ்காரர் இந்த லைனில் நின்று ஒருத்தரை பிடிப்பார் இல்லையா, லைட் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையா, ஏதாவது ஒன்று பிடிப்பார். ஒருத்தராக மாட்டுவான், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வைப்பார் மொத்த கலெக்ஷன் பார்க்கறதுக்கு. அது மாதிரி இவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் சேர்த்து வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகணும். அங்கே போய் அந்த கோர்ட்டில் அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், இங்கெல்லாம் சமாளிச்சிடலாம், அங்கே சமாளிக்க முடியாது. சமாளிச்சிடலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற அர்த்தம். அங்கெல்லாம் சமாளிக்க முடியாது. அங்கே கொண்டு போய் கோர்ட்லேயே நிறுத்திடுவான். அது இங்கே எல்லாம் ஒரே தீர்ப்பு, ஒரே இது என்னென்னா கசையடி தான் எல்லாத்துக்கும். சவுதி அரேபியெல்லாம் ஒன்று அவன் பார்த்து சொன்னால் ஆளுக்கு 20 கசையடி கொடுத்துரு அப்படின்ட்டான். அப்போ ஜெர்மன்காரனை கசையடி கொடுன்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப நியாயவாதிகள். யார்? சவுதி அரேபியாக்காரன். கசையடி கொடுத்தாலும் அந்த தண்டனை பெற்றவர்களுடைய ஒரு விருப்பத்தையும் நாங்கள் கேட்போம். உனக்கு எதாவது விருப்பம் இருந்தால் சொல்லு, ஆனால் கசையடியை நீக்கணும்னு மட்டும் கேட்காது. அது 20 அடி உண்டு, சவுக்கில் இழுத்துருவான் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால், யோசிச்சு பார்த்தான். அவன் சொன்னால், எங்கே அடிப்பீங்கன்னு கேட்டான். முதுகில் தான் அடிப்போம் அப்படின்னா. அப்போ ஒரு தலைவாணியை முதுகில் கட்டிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னா. எஸ் கிராண்டட்னா. அவன் முதுகில் ஒரு தலைவாணியை வச்சு கட்டினானுங்க. அவனை விட்டு அடி 20 பெல்ட்டில் அப்படின்னோடனே அவன் கசையில் போட்டு 20 அடி அடித்தா முதல்ல 5-10 அடியிலேயே அந்த தலைவாணி பிச்சு பிச்சு போயிடுச்சு. மீதி 10 அடி சமத்தையாக விழுந்தது. ஐயோ அம்மா அப்பான்னு கத்தி முதுவெல்லாம் ரத்த விளாரி தப்பிச்சா முடிச்சான்னு ஓட்டான். பாகிஸ்தான்காரன் மாட்டினான். அடுத்தது வா இங்கே என்ன பண்ணான், உனக்கு என்ன வேணும்? அவன் யோசனை பண்ணான், ஒரு தலைவாணி இப்படி பிஞ்சுது, சரி இப்படி ஒன்று பண்ணுவான், 2 தலைவாணி வச்சு கட்டணும்னா. உடனே அவன் சரி 2 தலைவாணி வச்சு கட்டணும். அவன் 2 தலைவாணியை கட்டின உடனே அவன் போட்டு அட்டி அட்டி நடிச்சா அவனுக்கு 10ல் பிஞ்சுது, இவனுக்கு 15ல் பிஞ்சிச்சு 2 தலைவாணியும். மீதி 5 அடி உழுதுது சமத்தையா. ஐயோ 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 ஐயோன்னு கத்தனான். நம்ம இந்தியாக்காரனை பார்த்தான், உனக்கு என்ன அப்படின்னா சொல்லிட்டு சொன்னால், என்ன இருந்தாலும் இந்தியா பல மொழிகள் பல மதங்களை ஜனநாயகமாக எடுக்கிற நாடு அது. அந்த நாட்டிலேருந்து நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதனால் உனக்கு போனால் போதுன்னு 2 விருப்பம் தரேன், நீ 2 விஷயம் கேட்கலாம் அப்படின்னா. இவன் யோசனை பண்ணி என்ன சொன்னான், 2 விஷயம் சரி அப்படின்னா. அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உன்னுடைய முதல் விருப்பம் என்னன்னா, முதல் விருப்பம் நீங்கள் 20 அடின்னு சொன்னீங்கல்ல, அதை 100 அடி கொடுங்க அப்படின்னா. என்னடா இவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறான், 100 அடி கொடுங்குறானே, தான் இந்த நாட்டினுடைய தன்மை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, சரி உனக்கு 100 அடி கொடுக்குறோம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டான். அடுத்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை, இந்த பாகிஸ்தான் அண்ணையை முதுகில் கட்டியிருக்கேன்னா. முடிஞ்சுதா? அவ்வளவு ஜென்ம நட்பு இது இது அந்த நாட்டு வரைக்கும் போயிருக்கு. அது சொல்றார், கோனொடு தன்னையும். இதெல்லாம் பதிவு பண்ணி போமா? ஏன்னா நம்ம திருமந்திரம் கேட்காத நாடே கிடையாது.
இப்போ கேட்டீங்கன்னு சொல்லிட்டா, நம்ம திருமந்திரம் உலகத்தில் பல கேட்காத நாடு எதுன்னு வேணா கேளுங்க. கேட்கிற நாடுகள் அத்தனை நாடும் நம்முடைய ஐசிஎஃப்ல நடக்கிற திருமந்திரத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. ஆமா, எனக்கு அத்தனை கால் வருது. நான் உலகத்தினுடைய பல்வேறு மூலைகள்ல இருந்து எனக்கு கால் வரும். துபாயும்பாங்க, இதும்பாங்க, அங்கம்பாங்க, ஆஸ்திரேலியா, லண்டனு, பல இடங்களில் கேட்குறேன். ஆனால் அந்த முதல் அந்த 1.5 தந்திரம் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஏற்றலை. லண்டன்லேருந்து ஒரு அம்மையார் சொன்னாங்க, ஏங்க அது ஏற்றுறதுல என்னங்க, நான் ஐசிஎஃபோட பேசுகிறேங்க, கமலன சங்கத்தோட மணிவாச ஐயாவோட நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. அவங்கள பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ அவங்க உரிமையாக சொன்னாங்க, நீங்கள் பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு. எல்லாரும் கேட்பாங்க இல்லையா அப்படின்னாங்க. கோனொடு தன்னையும் இவ்வளவுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஞானி என்பவர் உலக நூல்களிலே, நல்ல நூல்களிலே ஆய்ந்து தோய்ந்து அதனுடைய உண்மைகளை அறிந்து பிறகு மௌனம் சாதித்து யோகத்திலே உச்சத்திலே போய் 8 விதமான சித்திகளையும் பெற்று சொர்க்கம் நரகம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு உலகங்களினுடைய நிலைகளையும் புரிந்து கொண்டு எழுதாமறை என்று சொல்லக்கூடிய மறை வாக்குகளாக இருக்கக்கூடிய ஞானிகளுடைய வாக்கு. நல்ல நூல்கள் வேறு, ஞானிகள் வாக்கு வேறு. நல்ல நூல் வேறு, ஞானிகள் வாக்குங்கிறது அருள் நிலை. திருமந்திரம் இதெல்லாம் நல்ல நூல் கிடையாது, இதெல்லாம் ஞானிகள் வாக்கு, மறை. அதுக்கு வேறுபாடு தெரிந்து கொள்ளணும். அறநூல் வேற, அருள் நூல் வேற. நிறைய அறநூல்களை படிக்கணும் முதல்ல, கடைசியில் அருள் நூல்கள். அருள் நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், இதெல்லாம் கேட்பித்தல், இதெல்லாம் என்னன்னு கேட்டா எழில் ஞான பூசையினார். இதெல்லாம் பூசையினாரு, எழில். இப்ப நீங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எழில் ஞான பூசை அதை சொல்லுகிறாருங்க எழுதாம. கடைசியில கோனொடு தன்னையும், நான் யார், சிவம் யார், நானார், என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேன், என்னை யார் அறிவார். என்னை அறிதல் வேண்டும், தன்னை அறிதல் வேண்டும், தன் ஐ அறிதல் வேண்டும். தன்னை அறிதல் வேண்டும், தன் ஐ அறிதல் வேண்டும். தன்னைங்கிறத தன் பிளஸ் ஐ, ஐன்னா தலைவன், தன்னுடைய தலைவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிந்து என்னை அறிவித்தான் சிவபெருமான். நம்ம யாருன்னு எப்போ தெரியும்னா சிவம் அறிவிக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம யாருன்னு நமக்கே தெரியல. நம்ம யாருன்னு யாரை கேட்டால், யார் சார் நீங்கன்னு கேட்டீங்க, என்னை யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், என் பேர் சொல்லுவேன், நான் இருக்கிற இடம் சொல்லுவேன், நான் வாங்கின டிகிரியை சொல்லுவேன், நான் எங்கெங்கெல்லாம் சொற்பொழி பண்ணுறேன்னு சொல்லுவேன். நிறைய இது மாதிரி சொல்லி சொல்லி ஏன்டா கேட்டோன்னு அவர் ஒரு மாதிரி ஆக்குற வரைக்கும் எல்லா விவரத்தையும் சொல்லி தப்பிச்சா முளைச்சேன்னா ஓடுற வரைக்கும் என்னை பற்றி விவரம் சொல்லுவேன். அத்தனையும் டெம்பரரி. ஒன்றும் இப்போ இருக்கிற இந்த பாடியோட ரெலவெண்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு இந்த ஆன்மாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு முன்னால யார் அப்படிங்கிறது தெரியாது. என்னை யார் அறிவார், வானோர் பிரான் ஆண்டிலனேல். சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட பிறகுதான் அவர் உணர்த்தினார், நீ யார் தெரியுமா அப்படின்னு. அப்படி அவர் எனக்கு உணர்த்திய பிறகுதான் நானே யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் எனக்கு யாருன்னு என்னையே தெரிஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு என்னை எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்னு கேட்குறார். என்னை யார் அறிவார், சிவம் உணர்த்தினால் தாங்க நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு, அது வரைக்கும் நமக்கு தெரியாது. எனவே இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு அந்த ஞான நிலை, அந்த நிலையிலே நின்று ஞானியாக நின்று பிறகு முனியாக செல்லுகின்ற அந்த படிநிலை, அதுதான் அசுத்த சைவத்திலிருந்து சுத்த சைவர்களாக செல்வதற்குரிய தகுதியை பெறுதல். அசுத்த சைவம் என்பது மலத்தினுடைய வாசனையை, மலத்தினுடைய போக்கை நீக்குவதற்காக இருக்கிற நெறி. அதில் சின்னங்கள் உண்டு. ஆனால் இந்த ஞான நிலைக்கு கடந்து மோன நிலைக்கு போனதுக்கப்புறம் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சங்கரன் தாள் மறவாமை பொருள் என்றே திருத்தொண்டர் புராணத்தில் வரும். எனவே இந்த அளவில் அந்த அசுத்த சைவத்தை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமை
அதிலே மார்க்க செய்வோம் என்பது பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியவான். திருமந்திரத்தை கேட்கிறவர்களுடைய உள்ளம் சித்தம் தெளிவாகும். அவர்களுடைய வினை பயன்கள் எல்லாம் அறுபட்டு போகும். வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் பகலவனை கண்ட பனி போல விலகும். எனவே அப்படிப்பட்ட பெரும் கருணைக்கு பாத்திரர்களான உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான சௌக்கியங்களும் நிகழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பெருமானுடைய பெருங்கருணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அடியேனும் பிரார்த்தித்து இந்த அளவிலே பூர்த்தி செய்து மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.